கதையை படிச்சிருக்கிறோம். நிறைய பேருக்கு அதனுடைய முழு கதையும் தெரியும். தசரதருக்கு ராமர் வந்து புத்திரனாக பிறக்கிறார். ராமர் மட்டுமல்ல, பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் அப்படின்னு 4 குழந்தைங்க பிறக்கிறாங்க. நல்லா வளர்றாங்க. பட்டாபிஷேகம் நடத்தணும்னு தசரதன் நினைக்கிறாரு. அந்த நேரத்துல வந்து கைகேயினால ராமர் வந்து காட்டுக்கு அனுப்பப்படுகிறார். அங்கு வந்து காட்டுல வந்து சீதை வந்து கடத்தப்படுகிறாள், ராவணனால் கடத்தப்படுகிறாள். அதனால் ராவணனை வென்று சீதையை மீட்டு வருவதாக ராமாயணத்தை முழுவதுமாக நிறைய பேர் படிச்சிருக்கோம். ஆனா அந்த கதையில வந்து போக்குல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் குட்டி குட்டி கதையா இருக்கும். ராமர் வந்து யாரையெல்லாம் சந்திச்சார், வனவாசத்தோட 14 வருடம் காட்டுல வசிக்கும் பொழுது யாரை சந்திச்சாரு, இதெல்லாம் என்ன காரணத்துக்காக சந்திக்கிறாரு அப்படிங்கிறது சின்ன சின்ன கதை அங்கங்கே இருக்கும். அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுல வந்து அந்த கதாபாத்திரங்களுடைய மேன்மை, அவர்கள் வந்து ராமரை வந்து வாழ்த்துவதில் வந்து பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவத்தை வந்து நினைவுபடுத்துவதாக இருக்கும். அதுல ஒரு கதை தான் ராமர் வந்து அகஸ்தியரை சந்திக்கிறது. அகஸ்தியரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சுதீஷ்ணர் அப்படிங்கிற ஒரு முனிவரை வந்து சந்திப்பாரு. சந்திக்கும் போது அவர் தான் சொல்றாரு, தென்பகுதி வனங்கள்ல வந்து அகஸ்தியர் இருக்கிறாரு, அவரை நீங்க சந்திக்கணும். சந்திக்கும் பொழுது அவரை சந்திப்பதால் உங்களுக்கு வந்து பல மேன்மைகள் கிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அகஸ்தியருடைய பெருமைகளை வந்து ராமர் அறிவார். அவர் வந்து லக்ஷ்மணன்ட்ட ஒரு கதையை சொல்றாரு. அகஸ்தியர் எவ்வளவு மேன்மையானவர் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். ஒரு வடதிசை கைலாயத்துல வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும்போது தென் திசை தாழ்ந்து போயிருது. அந்த தாழ்ந்த இதை சமநிலைப்படுத்துவதற்காக அகத்தியரைத்தான் இறையனார் வந்து அனுப்பி வைக்கிறாரு. நமக்கு தெரியும் இந்த கதை. ராமர் சொல்ற ஒரு கதை வந்து லக்ஷ்மணனுக்கு சொல்றாரு, இவர் சாதாரணமான மனுஷன் கிடையாது. இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகள்ல வந்து நிறைய மகரிஷிகள் வாழ்ந்தாங்க. அந்த முனிவர்களை எல்லாம் வாழ விடாம இல்வலன், வாதாபி அப்படின்னு 2 அரக்கர்கள் வந்து அவங்கள வந்து கொன்று தின்னுகிட்டு இருந்தாங்க. எப்படி தின்னுகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு யாகத்தை நடத்துவாங்க. அந்த யாகத்துக்கு முனிவர்களை எல்லாம் வரவழைப்பாங்க. வரவழைச்சு என்ன செய்வாங்க, இந்த இல்வலன் இந்த இல்வலன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வாதாபியை கண்டம் குண்டமா வெட்டி அங்கு சமைக்கக்கூடிய உணவுல கலந்துருவான். அப்போ வந்து இந்த முனிவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடும்போது அவங்களுடைய வயிற்றுல போய் அந்த உணவு சேர்ந்துரும்ல. அப்போ வந்து இவன் வாதாபி வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். கூப்பிடும்போது அவன் வயிற்றை கிழிச்சுக்கிட்டு, முனிவர்களுடைய வயிற்றை கிழிச்சுக்கிட்டு வெளியே வருவான். வெளியே வந்த உடனே இவங்க வந்து அந்த முனிவர்களை வந்து விருந்தா சாப்பிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய பழக்கமாக இருந்தது அப்படின்னு பழக்கமாக இருந்தது. இதெல்லாம் இந்த முனிவர்களுக்கெல்லாம் இவங்களுடைய தந்திரம் தெரிஞ்சு போயிருது. இவங்க எல்லாம் அகஸ்தியர்கிட்ட போய் முறையிடுறாங்க. முனிவரே, தவத்தில் சிறந்த நீங்க நினைச்சா இவங்க பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த முறை வந்து இந்த யாகத்துல வந்து இவங்க 2 பேரும் அழைக்கிறாங்க. இல்வலனும் வாதாபியும் அகத்தியரையும் சேர்த்து அழைக்கிறாங்க. அகத்தியர் வருகிறார். ஒரு குள்ள முனிவர் தான் இவர். வந்து இவருக்கு வந்து சிறந்த உணவை படைக்க வேண்டும் சொல்லிட்டு ரொம்ப வசனமா அவங்கள வந்து வரவேற்று உணவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. கொடுக்கும்போது வழக்கம் போல வாதாபி வந்து உணவாக சமைத்து அகத்தியருக்கு படைக்கிறாரு. படைக்கிறான். அவர் வந்து அப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சா பிறகு இவன் வழக்கம் போல வாதாபி வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். கூப்பிடும்போது இந்த முறை வாதாபி வெளியே வரவில்லை. இவன் திருப்பி திருப்பி கூப்பிடுறான், வாதாபி வெளியே வா, வாதாபி வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது வரல. அப்ப அகத்தியர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவன் வரமாட்டான், அவனை வந்து நான் வந்து தீரணம் பண்ணிட்டேன், அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து அகத்தியர் மேல பாயறதுக்கு போறான். அப்ப தன்னுடைய பார்வையால சுட்டெரித்து விடுகிறார் அந்த இல்வலனை. அப்படி இந்த கதையை வந்து ராமர் வந்து லக்ஷ்மணத்தை சொல்றாரு. இவ்வளவு பெருமைகள் வாய்ந்தவர், இவரை நம்ம தரிசிப்பதே நமக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சீதையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு அகத்தியர் வசிக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போறாங்க. போகும்போது அங்க அந்த ஆசிரமம் இது எந்த ஏரியான்னு தெரியல. ஏன்னா இவர் தான் வந்து சொல்றாரு ராமத்தை பஞ்சவடி அப்படிங்கிற. இதெல்லாம் இவர் வந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து கடந்து வந்து ஒவ்வொரு நதி தீரமாக வந்துகிட்டே இருக்கிறாரு. இது கோதாவரி நதி பக்கம் பஞ்சவடிங்கிற இடம். அங்க வரும்போதுதான் சொல்றாரு அகத்தியருடைய ஆசிரமம் அதுக்கு பக்கத்துல இருக்குது.
அவர் வந்து ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க சுதீஷ்ணர்ங்கிற ஒரு முனிவர் தான் சொல்லியிருப்பாரு, நீங்க அகத்தியரை போய் சந்திக்க போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் சொன்ன குறிப்பிட்ட ஒரு லேண்ட்மார்க் சொல்றாரு, இப்படி இப்படி இருக்கும், இந்த நதி ஓடும், இந்த இடத்துல வந்து நீங்க அகத்தியர் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதையெல்லாம் பார்த்த உடனே ராமர் சொல்றாரு, இந்த அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது அகத்தியர் இங்கதான் வசிக்கிறாருன்னு நினைக்கிறேன், இந்த எங்களுக்குள்ள குடில் இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆசிரமத்தை பார்க்குறாங்க. அங்க வந்து அவருடைய சீடர்கள்லாம் இருக்கும்போது சீடர்கள்ட்ட சொல்றாங்க, நாங்கள் அகத்திய முனிவரை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க உள்ள போய் சொல்றாங்க. அகத்தியர் வந்து வேகமா வெளியே ஓடி, ராமர் வந்திருக்கிறாரு, ராமருக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது அவர் சொல்றாரு, ஒரு காடு மேடெல்லாம் சுத்தி திரியிற பொண்ணா இந்த பொண்ணு, எவ்வளவோ களைப்பா இருக்குது, இதை வந்து இனிமேல் வந்து நீங்க வெகு தூரம் அழைச்சிட்டு போகாதீங்க, பக்கத்துல பஞ்சவடின்னு இருக்கு, அந்த இடத்துல நீங்க குடில் அமைத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ராமா, உன்னை பார்ப்பதற்காக இத்தனை நாள் காத்திருந்தேன், நீ நடத்த வேண்டிய காரியம் நடக்க இருக்கிறது, அதை சிறப்பாக நடப்பதற்கு உனக்கு நான் விஷ்ணுவுடைய வில்லு என்னிடம் இருக்கிறது, அதை தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. விஷ்ணு வந்து ஒரு டைம்ல வந்து அசுரர்களோட போர் புரியும் போது உபயோகித்த வில் இது. இப்போ வந்து இது விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்டது, இந்த வில்லை நீ பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்து, ஒரு அம்புகள் எடுக்க எடுக்க காலியே ஆகாது அப்படிப்பட்ட ஒரு அம்புரா துணியின் கையில கொடுத்து, ஒரு தங்கத்தினால உரை கொண்ட அதுக்குள் சொருகிய ஒரு ரத்தினத்தினால் அலங்கரிக்கப்பட்ட கத்தி, அந்த கத்தியை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இது உனக்கு பயன்படும், இதை வைத்து இங்க இருக்கக்கூடிய முனிவர்களின் பாதுகாப்புக்கு நீ வந்து அவங்கள நீ பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மூணையும் கையில கொடுக்குறாரு. கத்தி, அம்புரா தூணி, வில்லு, இந்த மூணையும் கொடுத்து உனக்கு மேன்மை கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறாரு. இந்த அதாவது இவரால் எதுவும் செய்ய முடியும், ஆனா ராமரால் செய்து முடிக்கப்பட வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு முனிவர்களுக்கெல்லாம் தெரியுது. அவங்க சொல்றாங்க, உன்னால் சில காரியங்கள் நடக்கப்பட இருக்கிறது, அதை நீ செவ்வனே செய்ய வேண்டும், இது உனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட இந்த அகத்தியருடைய வாழ்த்தும் வந்து ராமருக்கு கிடைத்ததனால் ராமர் வந்து இவைகளெல்லாம், இந்த வாழ்த்துக்கள் தான் ராமரை வந்து மேன்மைப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கதைகள் நிறைய ராமாயணத்தில் இருக்கு, அதை பார்க்கலாம்.